2024 உங்களுக்கு என்ன தேவை? உங்களுக்கு என்ன வேணுமோ அது உங்கள் கையில் இருக்கும். இப்படி சொன்னதும் உங்கள் எல்லாருக்கும் எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அதுக்கு என்ன தேவை? ஹே காய்ஸ், நான் உங்கள் பிரியா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2024 உங்களோட இலக்குகளை, உங்களோட கோலை ரீச் பண்ணுறதுக்கு இந்த 10 சீக்ரெட்ஸ் மட்டும் உங்ககிட்ட இருந்தால் போதும். அது என்னன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் திங், டெசிஷன். உங்களுக்கு என்ன தேவை, என்ன வேணும், இதை நம்ம தான் செலக்ட் பண்ணணும். அதாவது நம்மளோட கோல், நம்மளோட இலக்கு என்ன அப்படின்னு நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த இலக்கை நோக்கி தான் நான் 2024 ட்ராவல் பண்ண போகிறேன். 2024க்குள்ளே இந்த இலக்கை நான் ரீச் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த கோல், உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு போகணும், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு கோல் வச்சுருக்கோம் அப்படின்னா, இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா வச்சுக்கலாம். நம்ம எடுக்கிற கோல், நம்ம எடுக்கிற டிசிஷன், இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் 20 வருஷம் கழிச்சுமே அந்த பிஸ்னஸ் டாப்பில் இருக்கணும். அந்த பிஸ்னஸோட வளர்ச்சி அதிகமாகிட்டே இருக்கணும் வருஷங்கள் ஆக ஆக. அப்படி ஒரு கோலை நம்ம தான் செலக்ட் பண்ணணும். இப்போது நிறைய பேருக்கு என்ன கோல், என்ன இலக்கு வைக்கிறது அப்படின்னே தெரியாது. பெரிய ஆளாகணும், நிறைய சாதிக்கணும் அப்படின்னு நிறைய தோணும். பட் என்ன பண்ணணுன்ற ஒரு ஐடியாவே இருக்காது. நானும் அப்படி தான் இருந்தேன். அப்போது ஒரு நாள் எனக்கு என்னோடய இன்ட்யூஷன் சொன்னது தான், நீ ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணு அப்படின்ட்டு. என்னோடய இன்ட்யூஷன் சொன்ன வழியில் இப்போ நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய யூடியூப் சேனல் சூப்பராக போயிட்டுருக்கு. எல்லாருக்குமே ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃபில் நம்மளோட இன்ட்யூஷன் ஒன்று சொல்லும், இதை நீ பண்ணு, இது பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. உங்களுக்கு கோல் செட் பண்ண தெரியல அப்படின்னா, நைட் தூங்குறதுக்கு முன்னாடி உங்களோட ஆழ் மனதுக்கிட்ட நான் என்னவா ஆகணும், எனக்கு என்ன வரும் அப்படின்னு உங்களோட ஆழ் மனதுக்கிட்ட நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி கேள்வி கேட்டுட்டு தூங்குங்க. அப்போது ஒரு நாள் உங்களோட இன்ட்யூஷன் உங்களுக்கு ஒன்று சொல்லும், நீ இதை பண்ணு, இது பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது கண்டிப்பாக சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. செகண்ட் திங், லவ். அதாவது நம்ம ஒரு கோலை செட் பண்ணிட்டோம். இந்த கோல் தான் எனக்கு வேணும், இந்த கோலை நோக்கி தான் நான் போக போகிறேன்னு ஒரு டிசைட் பண்ணிட்டோம் இல்லையா? அந்த கோலை நம்ம லவ் பண்ணணும். உதாரணத்துக்கு, ஒருத்தவங்கள நமக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணுவோம், அப்படி தானே? அது மாதிரி நம்ம கோலுக்காக என்ன வேணாலும் பண்ணணும். அந்த மாதிரி நம்ம அந்த கோலை லவ் பண்ணணும். ஒரு ஈர்ப்பு, நம்மளோட இலக்குக்கும் நமக்கும் இடையில ஒரு ஈர்ப்பு, ஒரு கனெக்டிவிட்டி இருக்கணும். அந்த கனெக்டிவிட்டி நம்மளோட ஒரு எனர்ஜியும், அதுக்கு அந்த கோல், அந்த இலக்குக்கு மேலே நம்ம வச்சுருக்க ஈர்ப்புக்கும் இடையில ஒரு பாசிட்டிவ் ஃப்ளோ போயிட்டே இருக்கும். அந்த பாசிட்டிவ் ஃப்ளோ தான் உங்களோட இலக்குகளை உங்ககிட்ட சீக்கிரமாக கொண்டு சேர்க்கறதுக்கு உதவும். அதனால தான் நம்ம கோலை லவ் பண்ணணும்னு சொல்கிறேன். மூணாவது, கரேஜ். அதாவது தைரியம். நம்ம எடுத்திருக்க இலக்குக்கு எதிராக நிறைய சேலஞ்சஸ் வரும். அந்த சேலஞ்சை தைரியமாக ஃபேஸ் பண்ணணும். நம்ம தானே முடிவு பண்ணணும், இந்த கோலை அடையணும் அப்படின்னு நம்ம தான் டிசைட் பண்ணணும். ஸோ என்ன சேலஞ்ச் வந்தாலும் நம்ம தைரியமாக ஃபேஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு, ஒரு பெரிய காடு இருக்குது. அந்த காட்டில் நைட் டைமு, அந்த காட்டில் நம்ம மட்டும் தனியாக மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துருந்தா எப்படி வெளியே வர்றது? வெளியே வரணும், நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு தைரியமாக ஒரு முடிவு எடுத்தால் மட்டும்தான் அதை விட்டு வெளியே வர முடியும். அப்போது நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட இலக்குகளுக்கு எதிராக வர்ற சவால்களை சமாளிக்கிறோமோ அந்த தைரியத்தை நம்ம தான் வளர்த்துக்கணும். அப்போதான் நம்ம கோலை சீக்கிரமாக அடைய முடியும். நாலாவது, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். அதாவது தன்னம்பிக்கை. இப்போது உதாரணத்துக்கு இப்படி வச்சுக்கலாம், ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு நான் போகிறேன் அப்படின்ட்டு. அதை இப்போ என்கிட்ட யாராவது கேட்குறாங்க, நீ என்ன பண்ணுற, என்ன படிக்கிற அப்படின்னு. நான் சொல்கிறேன், நான் கவர்மெண்ட் ஜாப்க்கு படிச்சுட்ருக்கேன் அப்படின்ட்டு. அப்போது அவங்க சொல்லுவாங்க, நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப்க்கு படிக்கிறாங்க, எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கிது, உனக்கெல்லாம் வேலையாக கிடைக்க போகுது, எதுக்கு சும்மா படிச்சுட்ருக்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுப்போம்.
அப்போதான் உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தன்னம்பிக்கை நிறைய வேணும். உங்களை பற்றி உங்ககிட்ட சொல்லலாம், இல்லை அடுத்தவங்க கிட்ட காசிப் பண்ணலாம், உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணலாம். அதெல்லாம் நீங்கள் பொருட்படுத்தவே கூடாது. உங்களை பற்றி அவங்களுக்கு என்ன தெரியும்? என்னால் இதை பண்ண முடியும், நான் இதை பண்ணி காட்டுறேன்ற செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களோட கோலை நீங்கள் ரீச் பண்ண முடியும். 1000 பேர் 1000 சொல்லுவாங்க, பட் உங்களை பற்றி உங்களுக்கு தான் நல்லா தெரியும். என்றைக்குமே மற்றவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை எப்போவுமே லூஸ் பண்ணிடக்கூடாது. 5வது ஃபோக்கஸ், அதாவது கவனம். நம்மளோட கோலுக்கு ரிலேட்டடாக எப்போவுமே ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்கணும். அந்த தேடல் அதிகமாக அதிகமாக தான் நமக்கு தேவையானதை சீக்கிரமாக ரீச் பண்ண முடியும். உதாரணத்துக்கு பார்ன் பேபிஸ், இப்போ பிறந்த குழந்த பேசுகிறதுக்கு நல்லா பேசுகிறதுக்கு 4.5 வயசு 5 வயசு ஆகும். அப்போது அது முடிய என்ன பண்ணும்? நம்மளை சுற்றி இருக்கவங்கள அது வாட்ச் பண்ணும், கவனிச்சுட்டே இருக்கும். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அவங்க பேசுகிற வார்த்தைகளை கவனிச்சுட்டு இருக்கும். அது மாதிரி நம்மளும் நம்ம கோலை அடையிற வர பார்ன் பேபிஸ் மாதிரி அதுக்கு மேலே இருக்க ஃபோக்கஸ் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கணும். தேடல் அதிகமாக அதிகமாக தான் நமக்கு தேவையானது சீக்கிரமாக கிடைக்கும். 6வது கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டன்சின்னு சொன்னாலே எனக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர்றது நம்ம தலை தோனி தான். எல்லாருக்குமே அவரை சூப்பராக தெரியும், எல்லாருமே அவருக்கு ஃபேனு. அவரோட கிரிக்கெட் மேலே அவருக்கு இருக்கிற ஒரு ஈடுபாடு, எந்த அளவுக்கு அவரோட கன்சிஸ்டன்சி, எவ்வளவு ப்ராக்டிஸ் அவர் பண்ணியிருப்பார். ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அவரோட ஸ்டெம்பிங் இருக்கும். அப்போது எந்த அளவுக்கு அவர் தொடர்ந்து அந்த ப்ராக்டிஸை பண்ணியிருப்பார். அப்போது நம்மளுக்கு பிடிச்ச ஒரு கோல் மேலே நம்ம எந்த அளவுக்கு ஈடுபாடோடு இருக்கணும், அதுக்கான வேலைகளை தொடர்ந்து கன்சிஸ்டன்சியாக நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். உதாரணத்துக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம், அந்த பிஸ்னஸ் ஒரு 3 மந்த்ஸாக டல்லாக போயிட்டுருக்கு அப்படின்ட்டு அதை ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. ஏன் 4வது மாதமே அது டாப் லெவலில் அந்த பிஸ்னஸ் போகலாம் இல்லையா? முதல்ல ஒரு வேலை பண்ணுறோம் அப்படின்னா தொடர்ந்து அதுக்கான முயற்சிகளை, அதுக்கான வேலைகளை தொடர்ந்து நம்ம பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்மளோட கோலை சீக்கிரமாக ரீச் பண்ண முடியும். 7வது டிஃப்ரெண்ட் திங்கிங், அதாவது வித்தியாசமாக நம்ம திங்க் பண்ணணும். ஒருத்தவங்க மாதிரி தான் நம்ம பண்ணணும்னு கிடையாது. அவங்க வேறு, நம்ம வேறு. நம்மக்கிட்ட ஒரு யூனிக்னஸ் இருக்குது. அப்போது நம்ம எந்த அளவுக்கு அவங்கள விட வித்தியாசமாக திங்க் பண்ணுறோமோ அப்போது தான் நமக்கு தேவையானது நம்ம சீக்கிரமாக ரீச் பண்ண முடியும். இப்போது நிறைய பேருக்கு ஏபிஜே அப்துல் கலாம் மாதிரி ஆகணும், காமராஜர் மாதிரி ஆகணும்னா நிறைய யோசிப்போம். அப்போது அவங்க மாதிரி இருக்கிறதுக்கு அவங்களே இருக்காங்க, அப்போ அவங்க மாதிரி ஏன் ஆகணும்? நம்ம ஒரு அவங்கள இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கலாம். இவங்க மாதிரி ஆகணும், அவங்க மாதிரி ஆகணுன்ற தாட் வரக்கூடாது. நம்ம வேறு, அவங்க வேறு. நம்மக்கிட்ட ஒரு யூனிக்னஸ் இருக்குது, நம்ம ஏன் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணி வேறு மாதிரி புதுசாக ஒரு இதை உருவாக்கக்கூடாது? நம்மளோட கோலுக்கு தேவையானதை நம்ம டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணும்போது தான் நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். நம்மளோட பிஸ்னஸாகவே இருந்தாலும் பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கோ அந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணும்போது தான் மூளை ரொம்ப நிறைய வேலை செய்யும். சரிங்களா? 8வது ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட். இப்போது உதாரணத்துக்கு நம்ம ஐஏஎஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணி இன்டர்வியூக்கு போயிருக்கோம். கிளியர் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 ஸ்டேஜ், ப்ரிலிம்ஸு மெயின்ஸு கிளியர் பண்ணி இன்டர்வியூன்ற ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம். நம்மளோட இன்டர்வியூக்கு 50 கேண்டிடேட்ஸ் வந்திருக்காங்கன்னு வச்சுக்கலாம். நம்மளை இன்டர்வியூ பண்ண ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அந்த 50 கேண்டிடேட்ஸில் நம்ம செலக்ட் ஆகணும் அப்படின்னா நம்மளோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு அங்கே வேலை செய்யணும். 50 பேரில் நம்ம தனியாக இருக்கணும் அப்படின்னா அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு நம்ம எப்படி பதில் சொல்கிறோம் அதை பொறுத்து தான் நம்மளை அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. அப்போது தான் நம்ம ஐஏஎஸ்ஸாக ஆக முடியும். அப்படி தானே? 2வது ஒன்று சொல்கிறேன். தோனி இப்போது நம்மளுக்கும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மேட்ச் நடக்குது. நம்ம பவுலிங் பண்ணுறோன்னு வச்சுப்போம். பவுலிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க அவுட் ஆகியிருக்காங்க. ஆனால் அம்பையர் அவுட் கொடுக்கல, நாட் அவுட் சொல்கிறாங்க. அப்போது தோனி ரிவ்யூ போயிட்டா
மேக்ஸிமம் ரிவ்யூ போயிட்டாலே அவரோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு அந்தளவுக்கு சூப்பராக அந்த மேட்ச் எல்லா மேட்ச்லேயுமே இருக்கும். ரிவ்யூன்னு போயிட்டா அப்படின்னாலே அது கண்டிப்பாக அவுட்டாக தான் இருக்கும். அந்த மாதிரி நம்மளோட கோலுக்கு ரிலேட்டடாக ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்து நம்மளுக்கு அங்கே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்மளோட கோல் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரீச் பண்ண முடியும். 9வது கிராட்டிடியூட், அதாவது நன்றி உணர்வு. எல்லாரோட லைஃப்லேயும் பெரிய ரோல் பண்ணுறது இந்த கிராட்டிடியூட் தான். எல்லா விஷயத்துக்கும் பி கிரேட்ஃபுல்லாக இருக்கணும். எப்படி நம்ம கிட்ட இருக்க விஷயத்துக்கு என்றைக்குமே ஒரு நன்றி உணர்வோடு நம்ம இருக்கிறதே கிடையாது. நம்மக்கிட்ட அந்த விஷயம் இல்லாத விஷயத்தை தான் நம்ம எப்போவுமே தேடிகிட்டே இருப்போம். இருக்கிற விஷயம் இப்போது ஜாப் வேணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது ஜாபில் இருந்திருக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை பார்த்து கூட ஒரு குட்டியாக ஒரு சேலரி வந்திருக்கலாம். அதுக்கு நன்றி உணர்வோடு இருக்கணும். அந்த ஃபீல் வந்து நம்ம எல்லா விஷயத்துக்குமே கொடுக்கணும். இருக்கிற விஷயத்துக்கு ஃபுட்லேருந்து தண்ணியிலேருந்து நம்ம போடுற ட்ரெஸ்ஸுலேருந்து எல்லா விஷயத்துக்குமே நன்றி உணர்வோடு இருக்கணும். அந்த நன்றி உணர்வு தான் நம்மக்கிட்ட இல்லாத விஷயத்தையுமே நம்மக்கிட்ட சீக்கிரம் அட்ராக்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுக்கும். லாஸ்ட் திங் பேஷன், அதாவது பொறுமை. லைஃப்பில் எல்லாருக்குமே ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான விஷயம் பொறுமை. அந்த பொறுமை சில பேர்கிட்ட கொஞ்சம் கூட இருக்கிறது கிடையாது. படபடான்னு ஒரு டிசிஷன் எடுப்பாங்க, படபடான்னு டக்குன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடுவாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றதுக்கு எதுக்காக அந்த கோலை நம்ம தொடணும் சொல்லுங்கள்? நம்ம ஒன்று டிசைட் பண்ணிட்டோம் இது வேணும் அப்படின்னா அதுக்கு மேலே ஒரு அடம் இருக்கணும். அது நம்மளுக்கு கிடைக்கிற வர பொறுமைங்கிற ஒரு பேராயுதத்தை நம்ம கூட கையில் வச்சுட்டே இருக்கணும். நமக்கு இந்த கோல் வேணும் அப்படின்னா அது மேலே இருக்க தேடல் குறையவே கூடாது. எதுக்காக நம்ம ஓடுறோம் அதை நம்ம ரீச் பண்ணணும். அப்போது பொறுமை ரொம்ப அவசியங்க. நீங்கள் எல்லாருமே 2024 என்ன இலக்கை நோக்கி ஓடுறீங்களோ, என்ன டிசைட் பண்ணுறீங்களோ அது 2024 கிடைக்கும்னு சொல்லிவிட்டு நான் உங்கள் எல்லாருக்குமே விஷ் பண்ணிவிட்டு இதோட இந்த வீடியோவை க்யூட்டாக முடிச்சுக்கிறேன். பாய்.